வணக்கம் ஃப்ரெண்ட். 1 மணி நேரத்துக்குள்ள கடல் உள்வாங்கிடுது பாருங்க. சுத்தமா இப்ப நம்ம நடு கடல்ல நிக்கிறோம். இதான் கடல்னா இப்படிதான் இருக்கும் பாருங்க. கடல்ல பாசி சேறு சகதியமா படர்ந்து இருக்கும். இத பாருங்க, தண்ணி ஓடுது பாருங்க, ரிட்டர்ன் பின்னாடி போகுது பாருங்க. இதுதான் பாதை, சிவன் காட்டுற பாதைன்னு சொல்றாங்க. இந்த பாதை வழியா தான் நம்ம கடலுக்குள்ள போவோமா. அதனால நீங்க பாத்துக்குங்க. சேரும் சகதியமா இருக்குது. இதுதான் கோவில். இந்த பாதை வழியா தான் சிவன் காட்டுற பாதைன்னு சொல்றாங்க. இந்த பாதை வழியா தான் நாம கோயிலுக்கு போகணும். கரெக்டா சரியா இன்னும் 1 மணி நேரத்துல இந்த கோயில் தண்ணியில மூழ்கிடும். அதுக்குள்ள நாம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். பாத்துங்க, இதுதான் அந்த கோவில். பாத்துங்க, சரியா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கோயில் கொடி மட்டும் தான் தெரியும், மீதி தெரியாது. கடல் ஃபுல்லா மூடி கடற்கரைக்கு வந்துடும். அது பாருங்க, கடற்கரை அது தெரியுது பாருங்க, அந்த கடற்கரைக்கு வந்துடும். இப்ப நம்ம ஆழ்கடலுக்குள்ள இருக்கிறோம். நல்ல கடலுக்குள்ள இருக்கணும். கடல்னா இப்படிதான் இருக்கும். பாத்துங்க, சேரும் சகதியுமா இருக்கும். தெரியல சார்.